அகப்பெற வேண்டும் இருமை கூத்துரில் பொருள் யோனி விருத்தி சந்தீசுவை நாடகம் குறிப்பு சத்துவம் அபிநயம் சொல் வகைகள் தப்பாட்டு செய்பாட்டு சேதம் விளக்கப்பதாக கொடுத்த மயமட வள்ளி விளையாடும் கொட்டி ஆறுகுடாடும் குடி முக்கண்ணை நாடு பாட்டுரங்கம் நெடிய மல்லாடு வேலுகுடாடும் துரியாடு ஐரான கடையை காமநாடு பேடு துர்காட மரக்காடு திருமகளான பாவையினி 11 வகை நாடகத்திற்ப இன்பம் தெளிவு நிறைய ஒளி மனசல் வந்த முச்சும் என்ற பாடலை பயிட்டும் அதற்கு கொட்டு அசையை தூக்கு அளவிடம் தானா நான் இணைந்து விரவிய பிளராடும் குறவுக்கு முறையில் மாறப்பட்ட காணல் வரி உள்வரி புறவரி கிளர்ச்சி வரி தேர்ச்சி வரி காட்சிகள் எடுத்துக்கொள் வரி ஏற்று மட்டும் சொல்லப்படும் வரிக்குத்தி எட்டு ஒருங்கிணைந்து கலை என்ற கடலுக்கு கரைமுண்ட தமிழாய் விளைகுண்ட அறிவுக்கு நிகழ்த்த தமிழாய் விளையூச்சி ஒளியின வரட்டு தமிழாய் குறிச்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை வெள்ளத்திற்கு முறித்தான எழுத்து சொல்லித்துறை யாப்பு அணி ஐந்து விளக்கணத்திற்குரிய ஈலிசி நாடகம் முத்தமிழ் முறையோடு அவற்றுமான வெண்பா ஆசிரியப்பா கலைப்பா வச்சிப்பா அருள் பயவுகை பாவினங்களுக்கு உண்டான பாட்டுடைய தேவனே அகாரம் உகாரம் மகாரம் என வரைக்கப்பட்ட முக்காலமாய் காலத்தின் குளமாய் வரையக்கப்பட்டு என் மனதில் தந்த ஒளியாய் மணியாய் வழக்கு சுடர வேண்டும் வரத்திரவன் குகனே குன்றுதோராடும் குமரா ஆழ்ந்த மிருகா கந்தா கடம்பா கார்த்திகேயா தற்பணிக்கை சரணம் சரணம் சரணம். இப்ப இந்த மேடையிலே வழியாக நிறுத்தி நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் அருமை பாடல் நந்தினி அவர்களின் 60 ஆண்டு கால கலைச்சேவையை பாராட்டி விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடி அணிவிக்கப்படுகிறது. எனக்காக பொன்னாடி வழங்கி கௌரவப்படுத்தி ஊர் பொதுமக்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் மற்றும் விழா குழுவினர்களுக்கும் மற்றும் அனைத்து அன்பு ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் சிறம் தாழ்ந்த மனமார்ந்த இதயம் கனிந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் வணங்கிவிட்டு ஆக வேண்டிய விஷயத்தை பார்ப்போம். ஒரு எட்டு Bye.
வந்து அன்னைக்கு நல்லா ரசிக்கிறேன். மச்சா கூர்மா வராக வாமனா நரசிம்மா பரசுராமா ராமா பலராமா கண்ணா கல்கி என்று சொல்லக்கூடிய 10 அவதார கதாநாயகர் பரந்தாமனுடைய புகழை பாட வேண்டும். பரந்தாமனுடைய புகழை பாடிவிட்டு ஆக வேண்டிய விஷயத்தை பார்ப்போம். பக்தர்களுக்கும் சித்தர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று தாங்கள் தெரியுமா? எப்ப பக்தர்களுக்கும் சித்தர்களுக்கும் என்ன வித்தியாசம்? யாரும் ஒதுக்கலைங்க. பக்தர்கள்னா யாரு, சித்தர்கள்னா யாரு? பக்தர்கள்னா யாரு? இறைவனை தேடி நாடி போவார்கள், அவர்கள் எல்லாருமே பக்தர்கள். ஆனா சித்தர்கள் அப்படின்னா கடவுளை கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நமக்கெல்லாம் பக்தர்கள், அவர்களுக்கெல்லாம் ஏன் சித்தர்கள்னு பேரு? ஏன் நீங்க சொல்றது தப்பு. நான் சொல்றதே தப்பா? ஆமா. அது சரி. நீங்க சொல்றது சரி சொல்லுங்க. அப்பா சொல்றேன். சொல்லுங்கப்பா. என்ன சொன்னீங்க? பக்தர்களுக்கும் சித்தர்களுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன டிஃபரெண்ட்னா, என்ன? பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க? தண்ணியை போடுவாங்க. சித்தர்கள் என்ன பண்ணுவாங்க? கட்டை அடிப்பாங்க. முதல்ல டீ போடுங்க. உண்மையை சொன்னாங்க ஏத்துக்கிற மாட்டீங்க. டீயை குடிப்பான்னு அறிவு வளரும். ஆமா. உள்ள பெருங்கோயில் ஊன் உடம்பே ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தற்கு ஜீவனே சிவலிங்கம் கள்ள புலனைதும் காணா மணி விளக்கே அப்படின்னு சொன்னாங்க. நமக்கெல்லாம் அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இப்படி நிறைய சிந்தனைகள் இருக்கும். ஆனா சித்தர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு சிந்தனை, கடவுள் 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 கடவுள், கடந்து உள்ளே இருப்பவர் கடவுள். அதனாலதான் அவங்க எல்லாம் சித்தர்களா இருக்காங்க, நம்மளா பக்தர்களா இருக்கோம். என்னதான் பக்தர்கள் சித்தர்கள் அப்படின்னு தனித்தனியா பிரித்து பிரித்து வைத்தாலும் என்னுடைய பக்தி எப்பேற்பட்ட பக்தி அப்படின்றத பத்தி கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். அதனால அந்த பரந்தாருடைய புகழை பாடிவிட்டு அதற்கு பிறகாக பக்தியை வர்ணிக்கலாம், எதை வேண்டுமானால் வர்ணிக்கலாம்.